என் அன்பு பிள்ளையே, உனக்கு ஒரு ஆபத்து ஒரு பெண்ணால் ஏற்பட போகின்றது. இதை உனக்கு முன்கூட்டியே தெரிவிப்பதற்காகத்தான் உன் அப்பன் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். அது யார் என்று உனக்கு முன்பே கை காட்டி விட்டு விட்டால் நீ அதிலிருந்து தப்பித்து கொள்வாய் அல்லவா? அதற்காகத்தான் உன்னிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தவும் வந்திருக்கின்றேன். குழந்தைக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அதை முன்கூட்டியே தெரிந்து தடுப்பதற்கு முயற்சிகளை செய்தாலும் சில சமயங்களில் சில பிரச்சனைகள் எல்லாம் உன்னை வேண்டுமென்றே அதில் சிக்க வைக்க வேண்டும் என்று உன்னை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, கணவனை இழந்த ஒரு பெண் அவள் குடும்பத்தோடு இப்பொழுது இல்லை, சற்று தொலைவிலே இருந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் எப்பொழுதுமே அவளது கண்ணில் நீ பட்டு கொண்டிருக்கிறாய். நீ எங்கே சென்றாலும் அவளை தாண்டித்தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அவளுடைய பார்வைகள் உனக்கு சில சமயங்களில் வித்தியாசமாக தோன்றினாலும் நம்மை ஏன் இவர்கள் இப்படி பார்க்கிறார் என்று எத்தனையோ முறை நீ நினைத்திருக்கிறாய். நீ பேச்சு கொடுத்தாலும் உன்னிடத்தில் தங்கமாகத்தான் பேசுவாள். அவள் பேசுகின்ற வார்த்தைகளில் நாம் மயங்கி விடலாம். அந்த அளவிற்கு அவளுடைய பேச்சில் இருக்கும். ஆனால் அவர்களுடைய மனதில் சுத்தம் கிடையாது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய மனதில் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்று உன்னிடத்திலே அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்கின்றார்கள். அது நல்ல விஷயத்திற்காக கிடையாது. என் தங்கமே, இது போன்றவர்களிடம் எப்பொழுதுமே நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும். நீ அவர்களிடத்தில் சொல்கின்ற சில விஷயங்களை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னை பற்றிய சில விஷயங்களை எல்லாம் மற்றவர்களிடத்திலே சொல்லி எப்பொழுதும் சிரித்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றாய் என்பதை உன்னை விட அவர்களுக்குத்தான் தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் இருக்கின்றது. நீ என்ன செய்கின்றாய், எப்போது செய்கின்றாய் என்று உன்னையே சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, இது போன்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம் அல்லவா? என் தங்க பிள்ளையே, ஒருவர் நம்முடைய விஷயங்களை நம்மிடத்திலே எதற்காக கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் சற்று நீ கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை எல்லாம் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே. என் அன்பு பிள்ளையே, எதிரியை கூட ஏதாவது ஒரு சமயத்தில் மன்னித்து விடலாம். ஆனால் துரோகிகளை நம்மால் மன்னிக்க முடியாதல்லவா? நம்மிடத்தில் நன்றாக பேசிவிட்டு பழகிவிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு உன்னுடைய முதுகில் குத்துவார்கள் என்றால் அப்படிப்பட்ட நபர்களிடத்திலிருந்து நீ விலகி இருக்க வேண்டும். என் குழந்தையே, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய இருக்கின்ற நேரத்தில் அதிலும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு அவள் தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீ அவர்களிடத்தில் பேச்சுக்கு உன்னுடைய செயல்களில் நீ கவனம் செலுத்த வேண்டும். என் தங்கமே, நீயே ஒரு முறை அவர்களிடம் ஏன் இப்படி பேசுகின்றீர்கள் என்று கேட்டு பிரச்சனைகளையும் வளர்த்து கொள்ளாதே. தங்கமே, எல்லோருமே மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைப்பது இல்லை. தங்கமே, சிலர் எப்பொழுதுமே வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது. எங்கே முன்னேறிவிட்டால் நீ நல்லபடியாக இருந்து விடுவாயோ, அவர்களை எல்லாம் மதிக்காமல் சென்று விடுவாயோ என்று பொறாமை எண்ணங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பன் சொல்கின்ற அந்த பெண்ணும் அப்படித்தான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, இவர்கள் நன்றாக இருக்கின்றார்களே, இவர்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் எப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று உன்னை பற்றியே அதிகமாக சிந்தித்து, அது மட்டுமல்ல, சில நேரங்களிலும்
அவர்கள் வாய்க்குள்ளே உன்னை எப்பொழுதும் சபித்து கொண்டே இருக்கிறார்கள். அருகில் சென்றவுடன் ஒன்றுமே தெரியாதது போல உன்னிடத்தில் நல்ல பிள்ளை போல பேசி சிரித்து கொண்டும் இருக்கின்றார்கள். என் தங்கமே, இதுவரையில் உன் வாழ்க்கையில் நீ ஏராளமான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து விட்டாய். இனி புதிதாக சந்திப்பதற்கு எதுவும் இல்லை என்றாலும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று உனக்கு அவசியம் வேண்டுமல்லவா? அதனால்தான் உன் அப்பன் இதனை உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, என்னுடைய சில குழந்தைகளுக்கு இது போன்ற பெண்கள் குடும்பத்திற்கு உள்ளேயும் இருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்களுடைய குணங்களை வைத்து அவர்கள் யார் என்று நீ கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயம் நீ தப்பித்து கொள்வாய். அது மட்டுமல்ல, நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி அவர்களின் எண்ணங்களை நீ தவிடுபொடியாக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, அவர்கள் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை எல்லாம் பேசி உன்னுடைய மனதை குழப்பி குடும்பத்திற்குள்ளும் உன்னுடைய நட்பு வட்டாரத்திலும் அவர்கள் பிரச்சனைகளை கிளப்ப தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த சில விஷயங்களினால் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னுடைய இல்லத்தில் பூகம்பம் வெடிக்க தயாராகத்தான் இருக்கின்றது. அதற்கு காரணமும் நீயாகவே இருக்கும் பொழுது நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அப்பனே, நான் தான் அதற்கு காரணமா என்று கேட்டால், என் தங்க பிள்ளையே, நீ அவர்களிடத்தில் சொன்ன சில விஷயங்களை வைத்துத்தான் அவர்களாகவே சில விஷயங்களை திருத்தி கூறி இன்னும் பல விஷயங்களை சேர்த்து இப்பொழுது ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்ட பின் அதை மற்றவர்களிடம் சொல்லி தேவையில்லாத சண்டைகளை மூட்டுவிட நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே உன்னுடைய ரகசியங்களை ரகசியமாகவே பார்ப்பது இல்லை. சில சமயங்களில் அவர்கள் உன்னை பகடக்காயாகவும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, இனிமேல் உன் வாழ்க்கையில் இது போன்ற நபர்களால் பிரச்சனைகள் மட்டும்தான் வரும் என்பதை நீயாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஒரு சூழ்நிலையை மட்டும் நீ சரியாக கடந்து வந்து விட்டால் போதும். இனி இவர்களால் உனக்கு வாழ்க்கையில் எதுவும் ஏற்படாது. உன்னை இந்த அப்பன் பாதுகாத்து நிற்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அவர்கள் என்னதான் செய்ய நினைத்தாலும் உன்னை ஒன்றும் ஒருபோதும் செய்துவிட முடியாது. உனக்கு பாதுகாவலாக இந்த கருப்பண்ணசாமி நான் நிச்சயமாக முன்னின்று காத்து உனக்கு தேவையான அத்தனையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். அது மட்டுமல்ல, என் குழந்தையின் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அவர்களை நான் ஒருபோதும் அப்படியே விட்டுவிட மாட்டேன். அவர்களுக்கு தகுந்த பாடத்தினை நிச்சயமாக நான் புகட்டி விடுவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நீ அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றாய். அவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள், துணையின்றி இருக்கிறார்கள், அவர்களுக்கு யாராவது உதவி தேவைப்படுகிறது. இதையெல்லாம் எண்ணி பார்த்து அவர்களுக்கு ஆதரவாகவும் நீ இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனாலும் உனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிகிறார்கள் என்றால் அதற்கும் நீ இரக்கப்படக்கூடாது. ஏனென்றால் சரி என்றால் சரி என்றும் தவறு என்றால் தவறு என்று சொல்லும் அளவுக்கு உனக்கு மனதைரியம் வர வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் இது போன்ற ஒரு தவறினை எல்லாம் அவர்கள் எப்பொழுதும் செய்ய மாட்டார்கள். ஆனால் உனக்கு மீண்டும் மீண்டும் இதே ஒரு தவறினை உன்னுடைய பலவீனத்தை வைத்து இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பு என்பதே கிடையாது. நிச்சயமாக உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனையானது கிடைத்தே தீரும். அது மட்டுமல்ல, இவர்கள் பேச்சுக்கள் எல்லாம் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் ஈடுபடப் போவது கிடையாது. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் இதுவெல்லாம் கடந்து போகும் என்று நினைத்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து பார்க்க வேண்டும். நீ என்னதான் நல்லதையே மற்றவர்களுக்கு செய்தாலும் உன்னை குறை சொல்வதற்கு ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காமல்
தூக்கி தூர எறிந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நீ பயணம் செய்ய வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.